ஸோ சாயங்காலம் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி. சரி, நம்மக்கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க? 5, 15, 45. ஸோ T1, T2, T3. ஸோ ஃபர்ஸ்ட் சம்முன்னு வந்துட்டாலே நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர் கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ T2 by T1 is equal to 15 by 5. ஸோ இந்த சம்மில் ஆரோட வேல்யூ 1 விட கிரேட்டராகத்தான் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்? ஃபர்ஸ்ட் சம்மில் எனக்கு ஆர் வந்து 1 விட சின்னதாகவே இருந்தது, அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம், ஆமாவா? இஃப் இன் கேஸ் ஆரை விட கிரேட்டராக இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது பாருங்க. Rn minus 1 by R minus 1. இதுதான் சாமி அந்த ஃபார்முலா. ரைட்டா ராஜா? அதாவது ஆர் கிரேட்டரா வந்துச்சுன்னா ஆரை தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டுருங்க, ஆர் ஸ்மாலரா வந்துச்சுன்னா ஆரை தூக்கி செகண்ட்ல போட்டுருங்க, அவ்வளவுதான். ரைட்டாக்குண்ணா? ரைட். ஸோ இப்போ கொஸ்டின்ல நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ். அப்போ S6 கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, S6 is equal to A என்னது? 5. R என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 3. N வந்து 6 minus 1, R வந்து 3 minus 1. அவ்வளோதான். ஸோ இது சால்வ் பண்ணுங்க. ஸோ 5 into 3 to the power 6 எப்படி போடலாம்? 3 to the power 6, 3 into 3 into 3 into 3 into 3 into 3. இப்போ இது பாருங்களேன், நான் எப்படி இதை சால்வ் பண்ணுவோம் பாருங்க. 3 3s are 9, 3 3s are 9, 3 3s are 9. ஆமாவா? 9 கியூபோட வேல்யூ தெரிஞ்சா இதை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். 9 9s are 81, 81 into 9, 729. ஸோ 9 கியூபோட ஆன்சர் அது. சரி, அந்த கியூபோட ஆன்சர்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? 729 minus 1. ஸோ 3ல 1 போச்சுன்னா மிச்சம் 2. ரைட்டா சாமி? ரைட். ஸோ அப்போ 5 into 728 by 2. இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணா 728. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 3 6 4. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 5 4s are 20, மிச்சம் 2, 30 32, மிச்சம் 3, 15 18. முடிஞ்சதா சாமி? கிளியரா இருக்கா? ஸோ அப்போ என்னோட ஆன்சர் 1820. அவ்வளோதான் கண்ணா. செகண்ட் சம் முடிச்சா தேர்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.